எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை காலையிலே நாங்கள் எழுந்து படிக்க கேட்க நீர் எங்களுக்கு செய்திருக்கிற பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேத வசனத்தை கற்றுக்கொள்ள உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த ஆண்டு தொடர்ந்து அப்போஸ்தலர்களுடைய அழைப்பை பற்றியும் அவர்களுடைய ஊழியம் மற்றும் அவர்கள் தேவனுக்காக சாட்சியாக மரித்த மரணத்தை பற்றியும் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். அது நாம் வாசித்தோம் என்று சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12, 13, 14, 15, 16 அந்த சீஷர்களுடைய வரிசை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அல்பேயுவின் குமாரன், இவரை பற்றி வேதத்திலே எங்கும் அதிகமான வசனங்கள் கொடுக்கப்படவில்லை. இவரை பற்றி இயேசு கிறிஸ்து அழைக்கும் போது சீஷர்களுடைய பட்டியலிலே இவருடைய பெயர் இருக்கிறது. அதன் பிறகு மேல் வீட்டாரையிலே அவர்கள் ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஒன்று கூடின போது அங்கே சீஷர்களுடைய பட்டியலிலே இவருடைய பெயர் இருக்கிறது. இதற்கிடையில் இவருடைய பெயர் எங்கும் காணப்படவில்லை அதிகமாக. இவர் யாக்கோபு, இவர் கத்தோலிக்க வேதாகமத்தில் இவருக்கு சின்ன யாக்கப்பார் என்று இவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் சீசர்களுடைய பட்டியலிலே 2 யாக்கோபுகள் இருக்கிறார்கள். செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. 2 யாக்கோபுகள் இருக்கிறதுனால அவர் பெரிய யாக்கோபும் இவர் சின்ன யாக்கோபுமாக செல்லமாக இவரை அழைத்து வந்தார்கள். இவர் வரி வசூலித்திருக்கலாம் என்று இவரை பற்றி வேதாகம வல்லுநர்கள் யூகிக்கிறார்கள். இவர் நன்கு படித்தவர், யூத சட்டத்தையும் நியாய பிரமாணத்தையும் கற்றிருந்தவர். இவர் ஒருவேளை வரி வசூலிப்பவராக இருக்கலாம் என்று இவரை பற்றி குறிப்புகள் சொல்லுகிறது. மற்றபடி இவரை பற்றி வேதத்தில் எங்கேயும் எதுவும் காணப்படவில்லை. ஆனாலும் நாம் ஒரு சில வசனங்களை படித்து இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கே 6ஆம் அதிகாரம் லூக்காவில் 12வது வசனத்தை 13வது வசனத்தை நம்ம படித்தோம்னா 12வது வருஷத்தில் இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபிக்கிறாரு சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறதற்காக. பொழுது விடிந்த போது 13வது வசனம், அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று இங்கே வேதவசனம் குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்த கூட்டம் இருக்கிறது. அதிலே இருந்து ஒரு சிலர் கூட்டம் சீஷர்களாக மாறுகிறார்கள். இப்போது சீஷர்களிடத்திலிருந்து 12 பேரை இயேசு கிறிஸ்து பிரித்து அப்போஸ்தலர்களாக மாற்றுகிறார். அப்போஸ்தலர் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அப்போஸ்தலர் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவன். இவர்கள் கர்த்தரின் ஊழியத்திற்காக, கர்த்தரின் வேலைக்காக அனுப்பப்பட போகிறவர்கள் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இவர்களை சீஷர்கள் கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார். அப்போ அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் கர்த்தருக்காக புறப்பட்டு போகிறவர்கள். அப்போ நமக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டத்தோடு இல்லாமல் அல்லது சீஷர்களுடைய கூட்டத்தில் இல்லாமல் அப்போஸ்தலர்களாக மாற்றப்பட வேண்டும், மாற வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கும்போது நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால் இவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்ற பிறகு இவர்கள் அப்போஸ்தலர்களாக மாற்றப்பட்டு
இவர்கள் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வேத வசனத்தின்படி, இயேசு கிறிஸ்துவின் அறைகூவலின்படி இவர்கள் தேசமெங்கும் பிரிந்து போய் தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்து தேவனுடைய நாமத்திற்காக துன்பத்தையும் கஷ்டத்தையும் பாடுகளையும் வேதனைகளையும் வியாதிகளையும் எதிர்ப்புகளையும் அனுபவித்து தேவனுக்காக தன்னுடைய ஜீவனை விட்டார்கள். நம் இந்திய தேசத்துல எங்கு பார்த்தாலும், நாம் எங்கு போனாலும் மிஷினரிகள் ஒருத்தர் அப்போஸ்தலர் யாராவது ஊழியம் செய்திருந்தால் அவர்களுடைய கல்லறைகளை நாம் பார்க்க முடியும். அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் திரும்பி வீட்டுக்கு போவதில்லை. ஒரு முறை அனுப்பப்பட்டால் அவர்கள் தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டு அப்படியே அங்கேயே மரித்து அவர்கள் அங்கே அடக்கம் பண்ணப்படுவார்கள். அவர்களுக்கு பேர் தான் அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏசாயா தரிசனத்தை காண்கிறார். யார் நமது காரியமாய் போவான் என்கிற ஒரு சத்தத்தை தான் அவர் கேட்கிறார். உடனே ஏசாயா சொல்கிறார், நான் போகிறேன், என்னை அனுப்பும். இப்படிப்பட்ட தரிசனங்களையும் இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் இப்படிப்பட்ட தேவனுடைய நேரடி சந்திப்புகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏதோ ஒரே இடத்துல இருந்து அங்கேயே ஊழியம் செய்து அங்கேயே மரித்து விடுவது தேவனுக்கு உகந்த காரியம் அல்ல. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை. பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்பதுதான் தேவனுடைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அறைகூவல். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில பெரும் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளையே, நம்முடைய பணிகளை, நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறபடினாலே கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் போகிறோம். நம்முடைய ஊழியக்காரர்கள் கூட, நாம கூட ஊழியம் செய்யறதுக்கு நம்ம எங்க வேணா போயிடலாம். ஆனா 3 கார்டு நம்ம சொந்த ஊர்ல இருக்கணும். அதை தான் நம்ம ஆசைப்படுறோம். ஒன்று ஆதார் கார்டு நம்ம சொந்த ஊர்ல இருக்கணும், இன்னொன்று ரேஷன் கார்டு நம்ம சொந்த ஊர்ல இருக்கணும், இன்னொன்று சுடுகாடு நம்ம சொந்த ஊர்ல இருக்கணும். இப்படித்தான் நம்முடைய மனதில் இருக்கிறதே தவிர இவர்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று பெயர் கிடையாது. ஊழியம் செய்யறோம், அவ்வளவுதான். ஆனால் அப்போஸ்தலர்கள் 12 பேருடைய நம் மரணத்தை பார்க்கிற போது நாம் எல்லாம் அதுல 1% கூட இல்லை. இவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். நாமும் அனுப்பப்படுகிறதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வெறும் சீஷனாக இருக்கிறதற்காக அல்ல, இல்லை இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஒரு கூட்டத்திலே நாம் இருக்கிறதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. இந்த கடைசி காலத்துல அப்போஸ்தலர்களாக மாற்றப்பட வேண்டும். அல்பேயுன் குமாரன் யாக்கோபு அப்போஸ்தலர் கூட்டத்திலே அவர் சேர்க்கப்பட்டார். முதலிலே சீஷர்களாக இருந்தவர்கள் இப்போது அப்போஸ்தலர்களாக மாற்றப்படுகிறார்கள். அப்ப இந்த அப்போஸ்தலர் அல்பேயுன் குமாரன் எப்படிப்பட்ட குணமுடையவர்? வேதாகமத்தில் இல்லை என்று சொன்னாலும் யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் அவருடைய குறிப்பேடுகளில் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அவர் எழுதியிருக்கிறார், இவர் மிகவும் அமைதியானவர், சாந்தமுடையவர், பொறுமையானவர், சத்தமா கூட பேச மாட்டாராம். அல்பேயுன் குமாரன் யாக்கோபு. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ இதை போலவே இயேசு கிறிஸ்துவ கூடவே இருந்து, இயேசு கிறிஸ்துவ கூடவே நடந்து, இயேசு கிறிஸ்துவ கூடவே சாப்பிட்டு, இயேசு கிறிஸ்துவ கூட படுத்து, அவர் இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த அமைதியையும் சாந்தத்தையும் பொறுமையையும் பெருமை இல்லாத ஒரு சுபாவத்தையும் அவர் கற்றுக்கொண்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். இந்த 12 சீஷர்கள் இருந்தாலும் இந்த 4 பேராக இதில் நம்ம பிரிக்கலாம். முதல்ல இருக்கிற 4 பேர் பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு. இவர்கள் இயேசு கிறிஸ்து எப்பவுமே நெருக்கமாகவே இருப்பாங்க. அடிக்கடி இவர்களுடைய பெயர் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து வருகிற 2வது 4 பேர் பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, மத்தேயு. இவர்களெல்லாம் ஒரு சில இடங்களிலே இவர்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகம். ஆனால் 3வது வருகிற 4 பேர்
இந்த யாக்கோபு, ததேயு, சீமோன், யூதாஸ் இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கும் இவர்களுக்கும் தொடர்பே கிடையாது. நம்ம வேதத்துல படிச்சோம்னா இயேசு கிறிஸ்து இந்த யாக்கோபு கூட பேசின மாதிரியும் எதுவும் வசனம் கிடையாது. இந்த யாக்கோபும் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் பேசின மாதிரி எந்த ஒரு அடையாளமும் வேதத்திலே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவ கூட தான் இருந்தாரு, இயேசு கிறிஸ்துவ கூட ஊழியம் செஞ்சாரு, இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை செய்தார். ஆனால் இந்த யாக்கோபுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கப்படவில்லை. இது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வேளை யோசிக்கலாம், நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் பண்ணேன், ஆனா எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே, எனக்கான முதல் உரிமை கிடைக்கலையே அப்படின்னு நம்ம ஒரு சிலர் நம்ம யோசிக்கலாம். இவ்வளவு நம்ம ஊழியத்துல கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம், இவ்வளவு பாடுகள் பட்டு என்ன பிரயோஜனம் என்று யோசிக்கிற ஒரு சில நேரத்துல நம்ம யோசிக்க முடியும். ஆனால் இந்த யாக்கோபை பாருங்கள், எந்த இடத்துலயும் இயேசு கிறிஸ்து பேசவே இல்லை. பேதுரு இருக்கிறாரு, அந்திரேயா இருக்கிறாரு, யோவான் இருக்கிறாரு, யாக்கோபு இருக்கிறாரு, இவங்க கிட்ட தான் அதிகமா பேசுறாரு, எங்க போனாலும் கூட்டிட்டு போறாரு, எல்லாமே உரையாடல்கள் நடக்குதே தவிர இந்த யாக்கோபு ஈடுபடவே இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு சமமாகவே இவர் அப்போஸ்தலர் கூட்டத்தில் இருக்கிறார், எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல், எந்த ஒரு மன தாழ்மையான எண்ணமும் இல்லாமல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இது போல சுபாவம் தேவைப்படுகிறது. நமக்கு முன்னுரிமை இருக்குது இல்ல, நம்ம கௌரவப்படுத்துறாங்க இல்ல அப்படின்றதெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அவ்வளவுதான். பிதாவினிடத்திலிருந்து வருகிற கனத்தை தான் நாம் எதிர்பார்க்கணுமே தவிர, இவர்கள் என்னை கனம் பண்ணுவார்கள், அவர்கள் என்னை கனம் பண்ணுவார்கள், இவரை என்னை முதன்மையான இடத்துல உட்கார வைப்பாங்க, முதன்மையா பேசுவாங்க, அப்படியெல்லாம் நினைக்க கூடாது ஊழியத்துல. அதுதான் நம்ம யோவான் 6 அதிகாரம் 26வது வசனத்தில் பார்க்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பிதாவினிடத்திலிருந்து தான் அந்த மகிமையும் கனமும் வர வேண்டுமே தவிர மனித வேடத்துல எதிர்பார்க்க கூடாது. இன்றைய காலகட்டத்தில் அதுதான். உடனே நம்ம பேருக்கு முன்னாடி பாஸ்டர் போட்டுக்கணும், ரெவரண்ட் போட்டுக்கணும், டாக்டர் போட்டுக்கணும், மேடையில ஏறிக்கணும், மைக்கை பிடிச்சிடணும், சால்வை வேணும், மாலை வேணும், ரொம்ப பிரபலமான ஊழியக்காரர்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துன்னு டிபியில வச்சுக்கணும். இப்படித்தான் நம்ம ஆசைப்படுறோமே தவிர தேவனுக்காக நாம் தாழ்மையா இருந்து, சாந்தமா இருந்து, அமைதியா இருந்து, பொறுமையா இருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதற்கு இந்த காலகட்டத்தில் அநேக இடத்துல இந்த விஷயங்கள் இல்லை. ஊழியக்காரர்கள் எல்லாம் பிரபலமாகணும்னு ஆசைப்படுறாங்க, பெரிய அங்கிகளை போட்டுட்டு, நான் ரெவரண்ட், டாக்டர். ஆனால் அப்போஸ்தலர்கள் இப்படிப்பட்ட பகட்டான வாழ்க்கையை வாழவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக இருந்து அவர் கொடுத்த வேலையை செய்து, அவரோடு இருந்து அவர் கற்றுக் கொடுத்த விஷயங்களை தான் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அதுக்கு நம்மோடு இருக்கவும் அழைத்தாருன்னு தான் வேதம் சொல்லுது. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுக்காக அழைத்தார். மார்க் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிற போது நம்ம இயேசு கிறிஸ்துவோடு இருக்க விருப்பப்படுறது இல்லை. பெரிய பெரிய ஊழியக்காரங்களை கூட அவங்களோட ஸ்டேஜில் அவங்களோட நம்ம உறவாடுறதுல நம்ம பெருமைப்படுறோம். இந்த பகட்டான வாழ்க்கை இன்றைய கால ஊழியத்திற்கு தோல்வியை கொண்டு வரும். ஆனால் 12 சீஷர்களில ஒரு சிலரோட இயேசு கிறிஸ்து பேசினாரு, யாக்கோபோட இயேசு கிறிஸ்து பேசவே இல்லை. ஆனாலும் கடைசி வரையில் அவர் கர்த்தருக்காக வாழ்ந்தார். நான் சிறு வயதுல 1992, 93 ஒரு சபையில ஒரு இரவு ஆராதனை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அப்போது காலகட்டத்தில் ஒரு ஃபேமஸான பாடகர் புதுசாக வராரு. அப்போதான் அவருடைய பாடல் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஏன்னா அவருடைய ஒரு பாட்டு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. ஆகினால அந்த ஊழியக்காரர் அப்போதான் வராரு, புதுசாக வளர்ந்து. அப்போ நாங்கள் போன இடத்துல அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரரை புக் பண்ணினார் ஆல் நைட் ப்ரேயருக்கு. அப்போ புக் பண்ண உடனே
நாங்களெல்லாம் போயிட்டு அந்த ஊழியக்காரர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சபடினால எங்கள் ஊர்லேருந்து எங்கள் சபையிலேருந்து வாலிபர்களெல்லாம் சேர்ந்து அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம். நைட்டு 9:30 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கும், காலையில் 5 மணி வரையும் ஆல் நைட் ப்ரேயர். அதுக்கு அந்த ஊழியக்காரர் தான் அன்றைக்கு புக் பண்ணியிருந்தாங்க. 10 மணி ஆச்சு, ஊழியக்காரர் வரவே இல்லை. 10:30 மணி ஆச்சு, ஊழியக்காரர் வரவே இல்லை. அப்போல்லாம் மொபைல் கிடையாது, லேண்ட்லைன் தான். அப்போ உடனே இந்த ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா இன்னும் வரல, டைம் ஆயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க ஐயா கிளம்பி போயிட்டாரு. உடனே 1/2 மணி நேரம் கழிச்சு பண்ணுறாங்க, ஐயா கிளம்பி போயிட்டாரு. ஐயா கிளம்பி போனாருன்னா இங்கே வரவே இல்லையே, தெரியலங்க, ஊழியத்துக்கு போகிறேன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாரு ஃபோனு. ராத்திரி 12 மணிக்கு அந்த ஐயா ஃபோன் எடுத்தார், அந்த ஐயா வீட்டில் இருந்து. அப்போ இவர் சொன்னார், ஐயா இன்னைக்கு எங்களுக்கு நீங்கள் டேட் கொடுத்துருந்தீங்க ஐயா, நீங்கள் எங்கே வரவே இல்லையா, நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க விசுவாசிகளெல்லாம். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டேன். ஐயா நீங்கள் எங்களுக்காக நீங்கள் வர டேட் கொடுத்துருந்தீங்க, நாங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் கைப்பிரதி எல்லாம் கொடுத்துட்டோம், ஆனால் நீங்கள் வரல. அதுக்கு அந்த ஊழியக்காரர் சொன்னது என்னன்னா, நீங்கள் சின்ன பிட் நோட்டீஸ் தான் பாஸ்டர் போட்டீங்க, ஆனால் நான் இப்போ போனேன் பத்தியா, அங்கே வந்து பெரிய வால் போஸ்டர் அடித்தாங்க என் ஃபோட்டோலாம் போட்டு, நீங்கள் சின்னதாக வால் போஸ்டர் பிட் நோட்டீஸ் அடிச்சிங்க, அதனால பரவாயில்ல பாஸ்டர் அப்படின்னு அவர் விட்டுட்டார். ஊழியக்காரர்களே அந்த பெருமையையும் அந்த பகட்டையும் அந்த வெளிப்படையாக ஆடம்பரமான சூழ்நிலைகளையும் தான் விரும்புகிறோம். அதுவல்ல அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை. இவர்கள் வாழ்ந்த விதம் வேற, இவருடைய சுபாவங்கள் வேற, இவர்களுடைய நடத்தைகள் வேற. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்தார்கள், அனுப்பப்பட்டார்கள், அனுப்பப்பட்ட இடத்திற்கெல்லாம் அவர்கள் போனார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சுபாவங்கள், உலக பிரகாரமான கௌரவங்களையும் மரியாதைகளையும் எதிர்பார்க்காமல், கர்த்தர் என்னை கௌரவப்படுத்தினால் போதும், பிதாவானவர் என்னை கனப்படுத்தினால் போதும், என்னை மகிமைப்படுத்தினால் போதும் என்கிற அந்த சுபாவத்தோட நாம் ஊழியம் செய்தால், நம்ம டைரக்டர் கூட இந்த முறை டிவோஷன்ல சொன்னார் ஸ்தேவானை பற்றி, இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவரை வரவேற்றார். எவ்வளோ பெரிய பாக்கியம். இன்றைக்கு மனிதர்களிடத்திலிருந்து நம்ம வரவேற்பையும் வந்தனங்களையும் எதிர்பார்ப்போம். ஆனால் ஸ்தேவான் மரித்த போது இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவரை வரவேற்றார். நாம் மரித்து போனால் நம்மை இயேசு கிறிஸ்து வரவேற்பாரா? அடுத்த விஷயம், யாக்கோபு பற்றி, அவருடைய மரணத்தை பற்றி வேதத்தில் இல்லை என்று சொன்னாலும் அந்த ஜோசிபஸுடைய குறிப்பேட்டில் இருக்கிறது. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தையும் யூத சட்டத்தையும் நன்றாக படித்தவர் இவர். அடுத்தது, இவர் ஒரு நல்ல ஜப வீரன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் ஜபம் பண்ண விதம், முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி அவருடைய முழங்காலில் இந்த முட்டி ஒட்டகத்தின் முட்டியை போல இருந்ததான், காய்ச்சி போய். அவர் முழங்கால் போட்டு ஜபம் பண்ணி அவருடைய முழங்கால் அந்த முட்டி ஒட்டகத்தினுடைய காலுடைய முட்டி எப்படி இருக்குமோ அது போல காய்த்து போயிருந்தது. அதோட இவர் அடிக்கடி முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுவாராம். அப்ப முகம் குப்புற விழுந்து ஜபிக்கிற போது நெற்றியில நிறைய தழும்பு இருந்துச்சாம் இவருக்கு. காரணம் என்னன்னா, விழுந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜபிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது? இந்த அல்பேயுவின் குமாரன் யாக்கோபை போல நாம் ஜபிக்கிறோமா இல்லையா? நம்ம யாருன்றத நம்ம முழங்கால் தான் முடிவு பண்ணணும். நாம் யார்? மூஞ்ச பார்க்கவே தேவையில்லை, முழங்கால பார்த்தா போதும். அப்போ இந்த யாக்கோபு அவருடைய முழங்கால், அவர் எப்படி ஜெபம் பண்ணி இருந்தா அவருடைய முழங்கால்கள் அந்த ஒட்டகத்தின் கால் முட்டியை போல இருந்திருக்கும். அவர் எவ்வளவு பாரத்தோட விழுந்து ஜெபம் பண்ணியிருந்தா அவருடைய நெற்றியில காயங்கள் இருந்திருக்கும், தழும்புகள். இயேசு கிறிஸ்துவை அரைஞ்சிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த யாக்கோபு சாப்பிடவே இல்லையா. அவர் சொன்னார, நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தா தான் சாப்பிடுவேன், அது வரையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உட்காந்து ஜபத்திலே உட்கார்ந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகுதான் அவர் சாப்பிட்டாரு.
அவருடைய விசுவாசத்தை பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ கூட அவர் பேசவே இல்லை. இந்த 3 வருஷமா இயேசு கிறிஸ்துவ சுத்தினாரு. இயேசு கிறிஸ்துவும் அவரை கூட பேசல. இயேசு கிறிஸ்துவ கூட அவர் பேசின மாதிரி எந்த இடத்துலயும் வசனங்கள் இல்லை. ஆனால் இவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல எவ்வளவு ஒரு தாகமும் அன்பும் அக்கறையும் இருந்ததுன்னு பாருங்க. நமக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற ஒரு சுபாவம் வர வேண்டும். நமக்கும் கூட இயேசு கிறிஸ்து மேல இப்படி ஒரு பாசம் அன்பு வந்துட்டா நம் கர்த்தருக்காக எதை வேண்டாலும் செய்யலாம். இவர் எருசலேமில் தங்கி ஊழியம் செய்தார் என்று சுவடுகள் சொல்லுகிறது. எருசலேமில் ஊழியம் செய்கிற போது யூத மத குருக்களால் இவர் பகைக்கப்பட்டார். பகைக்கப்பட்ட பிறகு இவர் என்ன பண்ணாங்கன்னா, எடுத்துட்டு போயிட்டு தேவாலயத்தின் மேல இருந்து கீழே தள்ளிட்டாங்களாம். இவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்றான் அப்படின்னு சொல்லி தேவாலயத்தின் மேலே கொண்டு போய் அங்கே இருந்து கீழே தள்ளினார்கள். அங்க இருந்து கீழே தள்ளின உடனே இவர் சீக்கிரம் சாகல. அப்ப சீக்கிரம் சாகலன்றதுனால அந்த மக்கள் எல்லாம் கல்லாலே அடித்து அவரை கொன்றார்கள்னு சொல்லப்படுகிறது. கல்லாலே அடிச்சு கொண்டாங்களாம் அவரை. கல்லால் அடிச்சு கொன்னுட்டு அப்படியே அந்த தேவாலயத்தின் பின்னாடியே அவரை புதைச்சிட்டாங்க. பாருங்க அவருடைய மரணம் எப்படி இருக்குதுன்னு. அதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 24, 25 படிச்சேன்னு சொன்னா, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த கனிகளை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். நாம் நம்முடைய ஜீவனை சிநேகித்தால் அதை இழந்து போவோம். ஆண்டவருக்காக அதை வெறுத்து விட்டால் நித்திய ஜீவ காலமாக அது காக்கப்படும். நம்முடைய மரணம் புதைக்கப்படக்கூடாது, விதைக்கப்பட வேண்டும். யாக்கோபு இறந்ததுக்கு அப்புறம் அந்த இறப்பை பார்த்த அநேகர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அவர் வசனம் சொல்லி ஏத்துக்கினாங்களோ இல்லையோ, ஆனால் அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு மரித்ததினாலே சாட்சியாக அந்த மரணத்தை பார்த்து அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய மரணத்தை பார்த்தால் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள்? நம்முடைய மரணம் அப்படி இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நாம் புதைக்கப்படக்கூடாது, விதைக்கப்பட வேண்டும். நாம் கோதுமை மணிகளாக நிலத்தில் விழுகிற போதுதான், செத்தால்தான் அது கனி கொடுக்குமே தவிர, இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வும் நம்முடைய மரணமும் வேறு யாவருக்கும் பிரயோஜனப்படாது. அல்பேயுவின் குமாரனுடைய யாக்கோபினுடைய மரணம் அநேகரை ரட்சித்தது, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வந்தது. நாம் எத்தனை பேரை கர்த்தர் இடத்துல கொண்டு வருகிறோம்? நம்முடைய மரணம் எத்தனை பேரை கர்த்தர் இடத்துல கொண்டு வரும்? நாம் கர்த்தருக்காக அனுப்பப்பட்டவர்கள், அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அல்ல. ஆகையினால நாம் கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தருக்காக சாகுவோம், கர்த்தருக்காக விதைக்கப்படுவோம். நம்முடைய மரணம் கூட அநேகரை கர்த்தரிடத்தில் கொண்டு வரும். அந்த காலத்துல மிஷினரிகள் இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய ஊழியங்களை செய்தபடினால்தான் இன்று நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். தோமா நம்முடைய இந்தியாவுக்கு வரவில்லை என்று சொன்னால், இங்கே சென்னையிலே மரிக்கவில்லை என்று சொன்னால், நாம் இன்றைக்கு வேதத்தை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதற்கோ ஆராதிப்பதற்கோ பேசுவதற்கோ நம்மால் முடிந்திருக்காது. அதே போல நாமும் கர்த்தருக்காக வாழ்வோம். யாக்கோபை போல மரித்தாலும் சரி, நாம் கர்த்தருக்காக மரிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே என்று கற்றுக் கொடுத்த இந்த சிறிய படிப்பினைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கோதுமை மணியை போல நாங்கள் தனித்திராமல் ஆண்டவரை நிலத்திலே விழுந்து சாகத்தக்கதாக எங்களுடைய மரணங்கள் இருந்தாலும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு அவைகளை ஏற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.